நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இடைவெளி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே போச்சு. ஏன்னா நாங்கள் பதிவு போடும்போது நீங்கள் அதில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் எல்லாம். ஆனால் நடுவில் நான் அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கொலு பற்றிலாம். ஸோ நவராத்திரியும் போது தான் எனக்கு அந்த கொஞ்சம் ஜுரம் அது இதுன்னு ஏதோ ஒன்று படுத்திருச்சு. அந்த சமயத்தில் திருப்பி என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் நான் அந்த இதுலேயும் போட்டிருந்த பதிவுகளுக்கு அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப பேர் கெட் வெல் சூன், சீக்கிரம் உங்களுக்கு குணமாகட்டுமா அப்படின்லாம் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறோம்லாம் நிறைய பேர் அதை எழுதியிருந்தீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நமக்கு யூஸ்வலாக நம்ம தேடுறது மனுஷங்களை தான். அந்த வகையில் எனக்கு யூடியூப் மூலமாக நிறைய மனிதர்கள், நல்ல உள்ள படைச்ச மனிதர்கள் நிறைய கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. அதே மாதிரி நான் அந்த போட்டிருந்த பதிவுகள் எல்லாமே ரசித்து எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் எடுக்கிறோம். பகலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்கத்து வீட்டில் 2 இடத்துல வேலை நடக்குது. கிருகிருன்னு ஒரு சத்தம் கேட்குது. அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. சரி ராத்திரியில் எடுக்கலாமே. என்னென்னா ராத்திரி எல்லாருக்குமே தெரியும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அசந்து இருக்கிற நேரம் தான் அந்த இரவு நேரம். அந்த நேரம் தான் எடுக்க முடியுது, வேறு வழி கிடையாது. அதுலேயும் சில நேரங்களில் டொம்னு இடிக்கிறாங்க, போய் சத்தம் போட்டு தான் வர ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் ஸோ இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த சத்தங்கள் கேட்காம பண்ணிக்கக்கூடிய அளவில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அதையும் மீறி கேட்டால் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் பலகாரங்கள் பண்ணுறோம் இல்லையா, அந்த வரிசையில் நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால தீபாவளி பலகாரமாக எடுத்திருக்கேன். அதாவது கடலை மாவு லட்டு, பேசன் லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பக்கத்து வீட்டில் இருந்த அந்த மார்வாடி ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்வீட் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அவங்க இந்த கடலை மாவு வச்சு ஒரு பர்ஃபி ஒன்று பண்ணுவாங்க. அது எனக்கு கடைசி வரைக்கும் என்னால் கற்றுக்க முடியல. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த பேசன் லட்டு அதெல்லாமே நல்லாவே செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கடலை மாவு லட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ இது முதல்ல நான் ஒரு பேன் போட்டு நான் செய்ய உங்ககிட்ட அளவுகளை அதை சொல்லிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பேன் போட்டு அதை ஏற்கனவே லேசாக சூடு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக ஒரு ஸ்பூன், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டால் போதும். முந்திரி பருப்பும் வெள்ளரி விதையும் வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் வறுக்க போகிறேன். வெள்ளரி விதை வறுக்க போகிறதுல வெள்ளரி விதை வறுத்தாலுமே என்ன ஆகும், எதிரி குதிக்கும். அப்படியே படப்பட பொறிஞ்சு வெளியில் வந்துடும். அதுவும் முந்திரி செவக்கக்கூடாது, லேசாக வறுபடணும். லேசாக ஒரு 2 பெரட்டு பெரட்டுனா கூட போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் லேசாக 2 பெரட்டு. முந்திரி பருப்பு அப்படியே பச்சையாக போடும்போது அந்த டேஸ்ட்டை விட கூட வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் வெள்ளரி விதை வறுக்க முடியாது. நான் வறுக்கலை, அப்படியே போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். லேசாக ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டேன். இந்த வெள்ளரி விதையோடய அதையும் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெய், அதாவது நான் இன்னைக்கு கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நெய் 1/4 கப்பு நெய் வேணும். அரை கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வேணும். ஒரே நிமிஷம். இந்த நெய் அதில் ஊற்றிடுறேன். அளவு தவறா சொல்லிட்டேன். 1/4 கப்பு நெய், அரை கப்பு சர்க்கரை, 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு. இதுதான் 1/2 வாட்டர். அதுதான் அப்படியே பாதி நம்ம வந்துடணும். அந்த மாதிரி தான். ஸோ அதுலேயும் நெய் லாஸ்ட்டில் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வறுக்கும் போது தேவைப்படும். அப்போ அதை எடுத்துக்கலாம். இல்லை இந்த நெய்யில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். இப்போ லேசாக காயும் போதே, ரொம்ப காய விட வேணாம், லேசாக காயும் போதே நம்ம இந்த கடலை மாவு அதில் கொட்டிடணும். கடலை மாவு கொட்டிட்டு இது ஒன்று தான் முக்கியமான வேலை, வறுக்கணும். மாற்றி நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வறுத்து அந்த நெய் பிரிஞ்சு வர அளவு தலை வந்துடும். அந்த அளவுக்கு இதை வறுக்கணும். ஆனால் நிதானமான தீயில கைவிடாம வறுக்கணும். முக்கியமான விஷயமே அதுதான். எங்க லேசா விட்டா கூட தீஞ்சு போயிடும். நம்ம தீயை குறைச்சி வச்சு நிதானமான தீயில நல்லா ஒரு 15 நிமிஷம் மாதிரி இது வறுக்கணும். அதுக்கப்புறம் இதுல ரொம்ப வேலையே கிடையாது. நல்லா வறுத்துருவோம். இப்போ 1/4 கப்பு நெய்ல 1 கப்பு கடலை மாவை நான் மெதுவா தீ வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுல அரை கப்பு சர்க்கரை அளந்து வச்சிருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடணும். அதை பொடி பண்ணும்போது பொடி பண்ண ஏலக்காய் தூள் இல்லை பொடி பண்ணாத ஏலக்காயை போட்டு கூட சேர்த்து பொடி பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள் இதில் போட்டு பொடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, பாதி அளவில் வறுபட்டுருக்கு. இப்போ லேசாக
கொஞ்சம் கொஞ்சமாக தளதளன்னு ஆயிருக்கு பாருங்கள். நம்ம போட்டதுக்கு இன்னும் தளதளன்னு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தளதளன்னு ஆகணும். அப்படியே அந்த இழுத்துக்கிட்ட நெய்யெல்லாம் அது வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுக்கணும். நான் கைவிடாமல் வறுத்துக்கிட்டு இருக்கேன். குமார் அதை பொடி பண்ணி கொடுக்குறேன்னு பொடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு, இழக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெய்யை இதில் ஊற்றிடுவேன். அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் நிறுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். லேசாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள். நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ வந்து நம்ம அடுப்புல வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை ஆற விடணும். ஆனால் அதை ஆற விடுறதுக்கு முன்னாடி லேசாக ஒரு டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணியை தெளிச்சுக்கணும். ஆஃப் பண்ணிட்டு தான் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பொங்குது பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு அதை தெளிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இது இறக்கி வேற பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விடணும். நல்லா சில்லுன்னு ஆற விடணும். ஏன்னா அது ரொம்ப அந்த சூடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சக்கரை தூளை போட்டு பிசைய போகிறோம். அப்போ அது இழக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஆற விட்டுணும். ஒரு 15-20 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடிச்சு வச்சிருக்க வறுத்து வச்சிருக்கிற முந்திரி தூள் இது எல்லாத்தையும் முந்திரி பொடியை நறுக்கிருக்கோம் இல்லையா, அது அப்புறம் வெள்ளரி விதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்கணும். நான் ஸ்பூனாக திருப்பி இதை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆறணும். ஒரு இது கிடையாது, சூடுங்கிறதே கிடையாது, அப்படி ஆறி இருக்கு. சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சாச்சு. இதை அதில் போட்டுடலாம். இதுக்கான்ற அளவு தான், அதனால அதை அப்படியே போட்டுடுறேன். இதையும் அதோட சேர்த்துடலாம். அப்புறம் மீதியை இப்போ வழிச்சு எடுக்கிறேன், கொஞ்சமாக இருக்கு. அதோட இந்த முந்திரியும் வெள்ளரி விதையும், நான் கொஞ்சம் வெள்ளரி விதையும் முந்திரி மேலே கொஞ்சம் அலங்காரமாக வைக்கலாம்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இது வந்து ஸ்பூனு கரண்டி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, கையில் தான் பிசையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கை கொஞ்சம் வலிக்குது, நான் கீழே வச்சுக்கிறேன். இப்படி பிசைஞ்சிட்டேன். இப்போ ரெடியா இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் உருட்டி வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் அழகாக அடுக்கிடலாம். நல்லா அப்படியே வழு உருட்டினா தான் அது பார்க்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும் அப்படியே. இது வந்து நீங்கள் நெய் அதெல்லாம் எதுவும் தொடரணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து உருட்டி வச்சா போதும். இது அதில் இருக்க நெய்யே அவ்வளோ இருக்கு இல்லைங்களா, பாருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆகாது. இப்போ கொஞ்சம் தளர்ந்துருக்கு, கொஞ்சம் நேரம் ஆகாது தளர்ந்து அது கை சூட்டுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் சூடாக இருக்கும் போது போடாதீங்க. சர்க்கரையை கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கூட போட்டுட்டோம்னா அந்த கை சூடும் அந்த கடலை மாவு சூட்டுக்கும் அது இழகிக்கிட்டு கொலக்கொலாம் நிற்கும். அதனால நல்லா ஆற விட்டுருங்க, அப்புறம் கலந்துக்கலாம். இப்போ எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க. அடுத்தது இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் தளதளன்னு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கை சூட்டுக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அழகாக இறுகி போய் கரெக்டாக நிற்கும். இப்போ அழகாக டிஸ்பிளேக்கு வைக்கணும் இல்லையா, அதனால அழகாக வச்சிடுறேன். அதை திரும்ப ஒரு தடவை அப்படியே லேசாக ஒரு உருட்டிட்டு வச்சோன்னா நல்லா இருக்கும். இதை வந்து அந்த கேக் கப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அழகாக கொடுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் அவசரமாக வேலை பார்க்கறதுனால குங்குமப்பூ ஊற போடல. ஏன்னா குங்குமப்பூ ஊற போட்டு அந்த பாலில் ஊற போட்டு அந்த குங்குமப்பூ கலரை மேலே தொட்டு வச்சுருக்குது. நம்ம வந்து இந்த கல்லாக்கந்து இதெல்லாம் பண்ணும்போது அதையும் செஞ்சு வச்சுருது. அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது அவ்வளோதான். நம்ம உருட்டியாச்சு, வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் ஒன்று வச்சிடுறேன். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக லேசாக ஒரு பள்ளம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக லேசாக ஒரு பள்ளம் வச்சு வச்சிடலாம். இதை செஞ்சுட்டே உங்ககிட்ட ஒரு சின்ன இது நேர்களான நீங்கள், நான் செய்கிற பலகாரங்கள் ஓரளவுக்கு நான் வந்து இதில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன விருப்பப்படுறீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பலகாரங்கள் வந்து
உள்ளதை சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சில இடங்களில் கடைகளில் தான் கிடைக்கும். எனக்கு அப்படியெல்லாம் அது கிடையாது. பாரம்பரியமான பலகாரங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா நமக்கு கற்றுக்கிட்டதை நல்லா செஞ்சு காமிக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது சில விஷயங்கள், அது நானாவே செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும், இல்லை என்ன செஞ்சு கொடுத்தா மற்றவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் எனக்கு செஞ்சு காமிக்கிறேன். சொல்லி தரேன் சொல்லக்கூடாது, செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து செய்யலாம். நாமளே என்னதான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் நாம் செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரியப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது வந்து செலவும் கம்மி, நேரமும் கம்மி, டேஸ்ட்டும் ஜாஸ்தி. ரெண்டுமே எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். வறுக்கிறது ஒன்று தாங்க இதில் வேலை. அப்புறம் 6 வருஷம் மற்ற வேலையை பார்த்து சர்க்கரை போட்டோம்னா சரியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த ஐடியா படி அந்த சின்ன கப்லையும் வச்சு பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கடலை மாவு லட்டு நிச்சயமாக நேரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுவீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.